உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடுத்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் மாமாவாண்ட விஷயத்த கேட்டுறணும். அதெல்லாம் சரிதான் சித்தர். நாம பண்ண போற அடுத்த பூஜை பஞ்சபூதங்கள்ல வாயு பூதத்துக்காக பண்றது. சாமி அவங்கதான் கால் பண்றாங்க. சரி. ஹலோ சித்தார்த். மேடம். சொல்லுங்க சித்தார்த். மேடம் கிளம்பிட்டீங்களா மேடம்? கிளம்பிட்டே இருக்கேன் சித்தார்த். கரெக்டா பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துல நாங்க இருப்பேன். ஓகே மேம். நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்தா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சித்தார்த். ஓகே மேம். சாமி வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சித்தார்த். கரெக்டா வந்துருவாங்க. தமனா, இதுக்கப்புறம் கடிச்சா உன் விரல தான் கடிச்சு துப்பணும். நீ இருந்த டென்ஷனுக்கு இருக்கிற நகத்தெல்லாம் கடிச்சு துப்பிட்ட. அதுக்கப்புறம் உன் விரல் தான் இருக்கு. டென்ஷன் ஆகாத தமனா, நீ சொன்னதுதான். டென்ஷன் ஆனா எதையும் பிளான் பண்ண முடியாது. ஃப்ரீயா இரு தமனா, நமக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுவும் இல்லாம இன்னும் 2 பூஜை பாக்கி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், மனோ கதவை சாத்து. சரிம்மா. நான் உன்கிட்ட என்ன சொன்ன தமன்னா? அது வந்து என்னன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல நான் சொன்னதை மொத்தமா மறந்துட்டியா? இருக்கத்த. அப்ப என்ன சொன்னேன்னு சொல்லு. நீங்க என்கிட்ட தமன்னா ஒரு விஷயத்த கவனிச்சியா? இவ்ளோ பெரிய பூஜை நடக்குது, எவ்ளோ டென்ஷன். ஆனா அதுக்கு நடுவுலயும் இந்த சித்தார்த் ராணிய விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான். ஆமாத்த, அத பார்க்கவே கடுப்பா இருக்கு. வெறும் கடுப்பா நான் மட்டும் பத்தாது, ஏதாவது செய்யணும். இந்தா இத புடி. என்னது? விஷம். என்ன பாக்குற? இத பாரு, நீ செட் பண்ற ஆளுங்க எவனுமே சரியில்லை. அவனுங்களை எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒவ்வொரு தடவையும் கரெக்டா சொதப்புறானுங்க. அதனாலதான் நேரடியா நாமளே காரியத்துல இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, சித்தார்த்த ராணிக்கு சாப்பாடு கொடுக்க எடுத்து வச்சிருக்கான். சமயம் பார்த்து இந்த விஷத்தை அதுல கலந்துடு. அவன் அன்பா கொடுக்கறானேன்னு அவ்வளவு ஆசையா வாங்கி சாப்பிடுவா. சாப்பிட்டு செத்து ஒழியட்டும். இத பாரு, அப்புறம் வேணா நீ சொன்ன மாதிரி அந்த இல்லாத பொம்மை ஆவி இருக்கிறதா சொல்லி பழைய தூக்கி அது மேல போட்டுடலாம். என்ன என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல அத்த. இது ரொம்ப பவர்ஃபுல் பாய்சன். கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். சொதப்பிடாத. சரி அத்த, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதானே சொன்னீங்க? வாய் கிழிய இப்ப நல்லா பேச தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் நான் சொன்னதை செய்யல? ஐயோ, அக்கா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏதோ சின்ன பிள்ளையாட்டம் பாய்சன் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. தமனா பாவம் உலகத்துல இருக்கிற பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த பொம்மையை ஒண்ணும் பண்ண முடியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கா. இது தெரியாம அவ மேல கோவப்படுறாங்களே. இவங்க கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்கிற சக்தி அவங்க கிட்ட இல்ல. தமனா கேட்டுட்டு இருக்கேன், இப்படி என்ன தமனா? நான் கொடுத்த பாய்சன் பாட்டில் இங்கே இருக்கு. அது வந்து நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? பெரிய மந்திரவாதி, சிஜி, கேமரா அப்படின்னு எல்லாத்தையும் பண்ண. ஆனா எதுவுமே உருப்படியா நடக்கலன்னு தானே நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். இப்ப என்ன, நான் சொன்னதை கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? இவ என்ன சொல்றது, நாம் என்ன செய்யறது அப்படிங்கிற தெனாவட்டு இல்ல? அக்கா அத்த, இன்னும் 2 பூஜை இருக்கு. அதுவும் இல்லாம இன்னும் நாம எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடக்க போகுது. அதையும் நீங்க பாப்பீங்க. நீ பண்ற ஐடியா மட்டும்தான் பெருசு அப்படிங்கிற நினைப்பு. நீ போடுற எந்த ஐடியாவுமே தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால தானே நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அதையே இப்ப பண்ணல. அதுக்கு பதில் சொல்லு. அத கேட்டா மறுபடியும் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிற. என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்ற பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய் தமனா, நீ கொஞ்ச நேரம். ஆமாண்டி,
நான் சொப்பு சாமான் வச்சு விளையாடுற குழந்தைதான். உனக்கு ஓவரா நினைப்புடி. நீதான் பெரிய புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் சொம்பைங்க எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. மாமா ப்ளீஸ்மா. ஆமா அத்தை, நான் பெரிய புத்திசாலிதான். உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? தமன்னா ஐயோ தமனா சொன்னா கேளு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா கையில போனையும் நுனி நாக்குல இங்கிலீஷையும் பேசி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. அது எனக்கு தெரியாதுதான். கேட்டா எங்க அம்மா பெரிய கிரிமினல் லாயர், என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, அது இதுன்னு ஆரம்பிச்சிருவேன். இத்தனை வருஷமா இந்த கதையெல்லாம் கேட்டுதானே ஏமாந்துட்டு மா, என்னம்மா நீங்க அவளை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மா, தமன்னா நமக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வாடா வா, இன்னும் சப்போர்ட்டுக்கு வரலையேன்னு பார்த்தேன். இவளெல்லாம் நம்பாதடா. இவளோட கோவத்துக்கும் பழி வாங்கறதுக்கும் நம்மள பலிகடாவா மாத்திட்டு இருக்கா. அக்கா தமனாவை அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அட என்ன தம்பி, நீங்களும் போய் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது இவ உங்களை மரியாதையாவது நடத்திருக்காளா? உங்களை ஒரு எடுபடி மாதிரி தானே கூட வச்சிருக்கா. அத்தை, ரொம்ப ஓவரா பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னும் அந்த காலம் மாதிரியே விஷத்தை கூடு, எண்ணெயை கீழே ஊத்தி விழ வெயி, மாடியில இருந்து தள்ளி விடு. இததானே உங்களுக்கு யோசிக்க தோணும். இத தாண்டி உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு புத்தி இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு எப்பவும் நீங்க மகாராணி ஆயிருப்பீங்க. இப்ப வரைக்கும் நம்ம கை ஏந்திட்டு நிக்கிற நிலைமை தான் இருக்கு. இப்படி பிச்சை எடுக்கும் போது இவ்ளோ பேசுறீங்களே, என்ன அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். தமனா என்னடி சொன்ன? அக்கா அம்மா இப்ப எதுக்காக அடிச்சீங்க? ஏய், அடிச்சனேன்னு சந்தோஷப்படு, இல்ல உன்னை வெட்டி இதே இடத்துல கொண்டு போட்டிருப்பேன். அக்கா தமன்னா வெறும் வாய்தான். இவ்ளோ பண்ணியே ஏதாவது ஒரு விஷயம் சக்சஸ் ஆச்சாடி? எல்லா பிளானையும் சொதப்பிட்டு பெரிய இவ மாதிரி பேசுற. சும்மா அத பண்ற இத பண்றேன்னு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருக்கியா? உனக்கு வாய் மட்டும் இல்ல, உன்னை நாய் கூட சீண்டாது. இந்த சொத்தை அடையறதுக்காக பொம்மைய தூக்கணும்னு பிளான் போட்டு அவளை கொண்டு சக்சஸ் ஆக்கி காட்ட வேணாம். என்ன போய் பிச்சைக்காரிங்கிற? வெட்டிடுவேன். அக்கா என்ன பண்றீங்க? நமக்குள்ளே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படிக்கா? ஐயோ அம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமன்னா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா. மா, அவ என்னம்மா பண்ணுவா? ஏய், பண்ண தெரியலனா கம்மன் இருக்கணும்டா. அத விட்டுட்டு என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? சரிம்மா, நான் சொன்னதை செய்ய கூடாதுங்கிற வீம்புல இருக்காடா அவ. என்னமோ பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி. ஐயோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க. என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கனா? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரியா தெரியுது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.